ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ஏன் வீடியோஸ் போடல அந்த மாதிரிலாம் கேட்டு சப்போர்ட் பண்ணீங்க. நமக்கு இருக்கிறது கூட ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் திருப்பி கண்டினியூஸா வீடியோ போடுவேன்னு சொல்லலாம் விரும்பல. டெஃபினட்டா எப்படியாவது போட்டுறேங்க. ஓகே, ஸோ டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லான ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். பட் இது ரொம்ப டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனா சம்ஹவ் அது நம்ம மைண்டுக்குள்ள போகாம நம்ம யோசிக்காம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லலாமே அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ்ல எடுத்தது. ஸோ அதாவது ஓட்டம், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு டெய்லி ரன்னிங்லயே இருக்கோம். வாக்கிங் கூட இல்ல, ரன்னிங். எதை நோக்கி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசுறோம். அதாவது காலையில எழுந்திரிச்ச உடனே ஆபீஸுக்கு ஓடுறோம், நடக்கல ஓடுறோம். ஆபீஸ்லயே ஓடுறோம். ஆபீஸ்ல இருந்து முடிச்சு வீட்டுக்கு வரணுமேன்ட்டு ஓடுறோம். வீட்டுக்கு வந்துட்டாச்சு நிம்மதியா இருக்கிறோமா, மறுநாள் காலையில ஆபீஸ் ஓடணுமேங்கிற நினைப்புலயே அந்த நிம்மதியும் நமக்கு போயிருது. சோ இப்படியே இது ஒரு ப்ராசஸாவே போயிட்டு இருக்கு. அப்ப ஆபீஸ்ல உனக்கு நிம்மதியே இல்லையா, இல்ல வீட்லயும் நிம்மதி இல்லையா, எதை நோக்கி ஓடுறோம்? சோ இந்த மாதிரி அதாவது எல்லார் லைஃப்லயுமே அது பி இட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பி இட் பிரைவேட் எம்ப்ளாயி, பி இட் அன் ஆண்டர்பிரனர், எல்லாருக்குமே இந்த ஒரு சிக்கல் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாருமே இப்படி ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு தான் இருக்கும். என்னைக்காச்சும் நமக்கு ஒரு லீவ் கிடைக்காது. அச்சா நான் ஐ நீட் அ பிரேக் மச்சான், வி நீட் டு டேக் அ பிரேக், இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறோமே தவிர அந்த பிரேக்குங்கிற பாயிண்டே வர மாட்டேங்குது. அப்படியே அந்த பிரேக்குங்கிற பாயிண்ட் வந்தாலும் நம்ம ஆபீஸ பத்தி தான் யோசிக்கிறோம். சோ இப்படியே நம்ம மாறி மாறி போயிட்டு இருக்கப்ப யாராச்சும் ஒருத்தன் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. சோ இந்த ஏக்கத்தை தான், அதாவது கொட்டாவி விட்டான் வாயில லட்டு விழுந்த மாதிரி ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு பாலிசியை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இன்ஃபேக்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருவாங்க. சோ அப்படி என்ன பாலிசிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 day ஒர்க்கிங் தான் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நியூஸை ஜப்பான் கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. எஸ், சோ அதாவது நிறைய பேர் 7 day ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. பேங்க்கு சில பேர் போறவங்க எல்லாம் 7 நாள் ஒர்க்கிங் அப்படிங்கிறாங்க. நிறைய கம்பெனி 6 day ஒர்க்கிங் இருக்கு. சோ 6 day ஒர்க்கிங்க்கு 2 நாள் லீவ் கிடைச்சா போதுமே, 7 day ஒர்க்கிங்க்கு 1 நாள் லீவ் கிடைச்சா போதுமே, அண்ட் 5 day ஒர்க்கிங்க்கு இன்னும் 1 நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதுமே, அண்ட் இட் கீப்ஸ் ரொட்டேட்டிங். எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்செப்ஷன் இருந்துட்டே இருக்கிறப்போ ஜப்பான் கவர்மெண்ட் சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 4 day தான் ஒர்க்கிங் பேட்டர்ன் பா, 3 நாள் எல்லாரும் லீவ் என்ஜாய் பண்ணிக்கோங்க, எல்லாம் போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு திடுதுப்புன்னு ஜப்பான் கவர்மெண்ட் இப்போ ஒரு ப்ரொபோசல் முன் வைக்கிறாங்க. சோ இப்படி இருக்கிறப்போ நிறைய எதிர்ப்புகள், பல வரவேற்புகள். யாரு வரவேற்பாங்க? நம்மள மாதிரி வேலை செய்யறவங்க வரவேற்பாங்க. யார் எதிர்ப்பாங்க? வேலை வாங்குறவங்க எதிர்க்க போறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சோ அப்படி இருக்கிறப்ப சின்ன டிபேட் அண்ட் சம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், இந்த ஆபீஸ்ங்கிற கான்செப்ட்லாம் எங்க இருந்து வந்துச்சு, அண்ட் ஆன் லைட்டர் நோட் நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டச் அண்ட் கோவா நம்ம இந்த வீடியோல பாத்துடலாங்க. சோ இந்த ஜப்பான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ண உடனே நம்ம இந்த ஆபீஸ் அப்படிங்கிற கலாச்சாரம் அப்படிங்கிற கல்ச்சர் எப்பல இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது இப்ப நம்ம 2021 ADல இருக்கோம். 10,000 BCல இருந்து 1600 AD வரைக்கும், அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆபீஸ்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க. சோ ஆபீஸ்னு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா a group of employees, அதாவது வேலை செய்யறவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க. ஒரு முதலாளிக்காகவோ 2-3 முதலாளிகளுக்காகவோ வேலை செய்யறதுதான். அதாவது ஒரு குறிக்கோளுக்காக பல பேர் ஒரு இடத்துல வேலை செய்யறது ஆபீஸ். இந்த கான்செப்ட் வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா செம ஜாலியா இருந்திருக்காங்க. சொல்ல போனா அதாவது எல்லாருமே சுய வேலை வாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்டா தான் இருந்திருக்காங்க. நிறைய விவசாயிகள் பண்ணிருக்கிறாங்க, தச்சர் இருந்திருக்காங்க, கொல்லன் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கோவில் வேலை செஞ்சிருக்காங்க, என்னென்னமோ கார்பென்ட்ரி. சோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் செல்ஃப் டிபெண்டா, செல்ஃப் ரிலையன்டா. இன்னைக்கு காலைல நான் தூங்கி எழுந்திருப்பேன், எனக்கு வேலை செய்யணும் தோணுனா நான் வேலைக்கு போவேன், எனக்கு பணம் வேணும்னு தோணினா நான் வேலைக்கு போறேன், இல்லைன்னா வீட்டுல தூங்க போறேன். சோ இப்படிதான் நம்மளோட முன்னோர்கள் ஆல்மோஸ்ட் இவ்வளவு ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ட் ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப 1600 ADல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது நம்ம இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ், யூரோப்பியன் யூனியன், ஃபோர்ட், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து ஆபீஸ்ங்கிற ஒரு கான்செப்டே பயங்கரமா டிரைவ் பண்ணாங்க. சோ டிரைவ் பண்ற டைம்ல 7 days ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லா நாளும் ஆபீஸ்க்கு கும்பலா போக வேண்டியது, கும்பலா வேலை செய்ய வேண்டியது, கும்பலா வர வேண்டியது. இது மாதிரி 7 day ஒர்க்கிங் பேட்டர்ன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவா முன்னேற்றம் வர வர நம்மளோட நாகரிகங்கள் வளர்ச்சி அடைய அடைய ஒரு 200-300 வருடங்கள் கழிச்சு 7 day ஒர்க்கிங் அப்படிங்கறது 6 days குறைக்கிறாங்க. யாரு? இந்த ட்ரேட் யூனியன்
அகைன் இந்த யூரோப்பியன் யூனியன், ஃபோர்டு மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ 7ங்கிறத 6 ஆகுறாங்க அண்ட் 6ங்கிறது 5 ஆகுது 1800s ஆர் லேட் 1900sல. ஸோ இப்படிதான் படிப்படியா இந்த ஆபீஸ்ங்கிற கான்செப்ட் அண்ட் ஆபீஸ்ல 5 டே 6 டே ஒர்க்கிங் பேட்டர்ன்ங்கிறதெல்லாம் நம்மளை சுத்தி வர ஆரம்பிக்குது. ஸோ ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ முன்னாடி காலத்துலலாம் எந்த அளவுக்கு இருந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் பிசினஸ்ல 25% ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், அதாவது இந்த காட்டன் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் பிசினஸ் வந்து இந்தியாவில தான் இருந்துச்சான். பட் இந்தியால ஆபீஸே கிடையாது. அதாவது கைத்தறி அந்த வேலைகள் செய்யக்கூடிய ஆளுங்கனால இந்தியா ஒன் ஆஃப் த 25% ஆஃப் வேர்ல்ட்ஸ் அந்த ஃபேப்ரிக்ஸ் லெவல்ல இருந்தாலும் டைவர்சிட்டியே இல்ல இந்த அளவுக்கு. இப்போ ஏன் நமக்கு இவ்வளவு டைவர்சிட்டி, இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நம்மளோட எக்கானமி ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐடி ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஐடிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு, சப்போர்ட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. அண்ட் மெக்கானிக்கல் பேஸ்ட் எடுத்தீங்கன்னா ஓஎம்னு ஒருத்தர் இருக்கிறான், யூசர் இருக்கிறான், டயர் 1 டயர் 2 டயர் 3 அவனுக்கு சப்ளை பண்றவன், அவனுக்கு சர்வீஸ் கொடுக்குறான், சர்வீஸ்க்கு சப்போர்ட் பண்றவன், சப்போர்ட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறவன்ட்டு ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் நடக்க 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 நம்ம மண்டையும் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியாம ஓடிட்டே இருக்கிறோம். சோ இப்போ என்ன ஆகுது, இதுவே வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றோம், அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட்ல வாங்குறோம், திருப்பி மார்க்கெட்ல வாங்குறோம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதே மாதிரி நம்ம மேல 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 ஓடிட்டே தான் இருக்கிறோம். சோ இதனாலதான் தயவு செஞ்சு இந்த ஜப்பானோட பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரோட வாதங்கள் இருக்குங்க. சோ இத இன்னொரு ஆங்கிள்லயும் பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியான ஒரு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாரு, லைட்டை கண்டுபிடிச்சாரு, எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சாரு. சோ அது மூலமா வர வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு யூஸ் ஆகுது. மனுஷனுக்கு, அதாவது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்க வேலை செய்யலாம். அதே மார்க் ஜுக்கர்பர்க் ஃபேஸ்புக்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. ஃபேஸ்புக் இல்லைன்னா நீங்களும் நானும் தாராளமா வாழலாம். அதாவது அது வந்து நம்மளோட அன்றாட தேவையே ஃபேஸ்புக் கிடையாது. பட் அதை வியாபாரமா வச்சு பண்றவனுக்கு கீழே நம்ம ஓடக்கூடாது அப்படிங்கறத இவங்களோட ஆர்குமெண்டா இருக்கு. அதாவது தேவையை கண்டுபிடிச்சவன் ஆண்டர்பிரினர், தேவையே இல்லாததை திணிக்கிறான் பாத்தீங்களா, இவனாலதான் இதெல்லாம் கெடுது அப்படிங்கறதும் ஒரு கருத்து இருக்குங்க. சோ நான் இதுக்கு இன்னொரு பர்செப்ஷனா உள்ள கொண்டு வர விரும்புறேன். அதாவது ரெண்டு மூணு ஜார்கன்ஸ் மட்டும் சொல்றேன். அதாவது பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு டெட்லைன் ஒண்ணு கொடுத்தாதான் அந்த டெட்லைனுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் நம்ம ரொம்ப வேலை செய்வோம். சோ நம்மளோட ப்ரொடக்டிவ் ஒர்க் இஸ் வெரி க்ளோசர் டு த டெட்லைன் அப்படின்னு சொல்றது இந்த பார்க்கின்சன்ஸ் லா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலேஜ்ல வந்து அசைன்மெண்ட் வந்து இன்னும் 30 நாள்ல சப்மிட் பண்ணணும்னா 28வது நாள், 29 நாள், 30வது நாள் மட்டும் தான் நம்ம அசைன்மெண்ட்டுக்காக வேலையை செய்வோம். பாக்கி 27 நாள் சும்மா தான் இருக்கும். ரொம்ப பிராக்டிக்கல். சோ அப்போ 3 நாள்ல ப்ரொடக்டிவா வேலை செஞ்சா 1 நாள் அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா அந்த டெட்லைன் தான் காரணம். அப்ப எதுக்கு 27 நாள் எடுத்துக்கிற, எதுக்கு 7 நாள் வேலை செய்யற, 3 நாள்லயும் வேலை முடியுது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். சோ அதுதான் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா சொல்லவும் வராங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆபீஸ்ல நம்ம ஒரு 10 மணி நேரம் நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க அப்படின்னா நியாயமா பார்த்தா ப்ரொடக்டிவா உங்களால 3-4 மணி நேரத்துக்கு மேல வேலையே செய்ய முடியாது. நீங்களே நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது. பாக்கி 6 மணி நேரம் நான் சும்மா இருக்கேன்னு கேட்டா யாருமே சும்மா இருக்கிறது இல்ல, ஏதேதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பட் ப்ரொடக்டிவான வேலை யாரும் 4 மணி நேரத்துக்கு மேல செய்யறது இல்ல அப்படிங்கிறது தான் ரிசர்ச் மட்டும் இல்ல, நானும் அதுதாங்க நினைக்கிறேன். சோ இது மாதிரி இருக்கிறப்போ ப்ரொடக்டிவான ஒர்க்கை மட்டும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்கிறது ஒரு தரப்பினரோட வாதம். இன்னொரு தரப்பினர் எகெயின்ஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜப்பான் வந்து ஒரு மாதிரி ஏஜிங் பாப்புலேஷன். இப்ப இந்தியாவோட ஆவரேஜ் வயசு பாத்தீங்கன்னா 27-28 பயங்கர யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷனா இருக்கும். ஜப்பான்ல ஆல்மோஸ்ட் 35-36 ஒரு மாதிரி வயசான பாப்புலேஷன் நோக்கி ஜப்பான் போறதுனாலதான் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு எதிர்ப்பாலையும் இருக்கு. பட் என்னதான் நெவர்தலெஸ் ஜப்பான் சவுத் கொரியா மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஜெயன்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியலே டாப்பா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இதை முன் வைக்கிறப்போ, இந்த கருத்தை முன் வைக்கிறப்போ இது கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது காக்னிட்டிவ் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது இது எல்லாமே அகைன் நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா, அதாவது ப்ரொடக்டிவா வேலை செய்யறோம் அப்படிங்கறத நோக்கி தான். இந்த காக்னிட்டிவ் லோட் அப்படின்னா, நீங்க செஸ் கேம்லாம், செஸ் பிளேயர்ஸ் இப்ப விஸ்வநாதன் ஆனந்த் இவங்க எல்லாம் விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பாங்க. எது குடிக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு மாதிரி எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுமா, நமக்குள்ள எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுமா. சோ எனர்ஜி பர்ஸ்ட் நடக்கிறப்போ, தென் எனர்ஜி அவுட் பிரேக் ஆகிறப்ப மட்டும்தான் ப்ரொடக்டிவான வேலை செய்ய முடியுது. இது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, காலையில 8 மணிக்கு நீங்க எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கும் அடுத்த அரை மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கும் there will be a lot of difference. சோ அந்த எனர்ஜி பர்ஸ்ட் ஆகிறப்போ, ஒரு சுறுசுறுப்பா வேலை செய்யறப்போ மட்டும்தான் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்ஸ் கம்பைன் ஆகுது. அப்படிங்கிறப்போ
பவர்ஃபுல் நாப் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்யூ வாக்கர். சோ இவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, ஒய் வி ஸ்லீப், நம்ம ஏன் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு, அதாவது மத்தியானம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு குறையாம தூங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வா சூப்பர் ராசாமி, இதை தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். சோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு தூங்கிருங்க அப்படிங்கிறாரு. சோ ஒரு 20 நிமிஷம் தூங்கினா அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏந்திரிச்சீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துக்கு செம சூப்பர் குயிக்கா நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா. சோ அந்த அளவுக்கு உங்க ப்ரொடக்டிவிட்டி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. டு சம் எக்ஸ்டென்ட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களாம் இதுல ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆஃபீஸ் போறவங்க நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. சோ இதுவும் ஒரு ஐடியாலஜி ஆஃப் ப்ரொமோட்டிங் த ஒர்க் ஆர் ப்ரொடக்டிவா எந்த அளவுக்கு ஈஸியா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க அக்குமுலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால 4 நாள் ஒர்க் பண்ணாலே டெஃபினட்டா சூப்பரா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட அண்ட் என் டீமோட கருத்துங்க. சோ தயவு செஞ்சு ஜப்பான் பேஸ்ட் கம்பெனிஸ் இந்தியாலயும் நிறைய இருக்கு. சோ ஜப்பான்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இந்தியாலயும் கொண்டு வந்துருவாங்க. என்னைக்கிட்ட அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை மாதிரியே காத்துட்டு இருக்கேன். சோ இதை பத்தி வேற ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.